இலங்கைக்கு கடத்த மண்டபம் அருகே கடற்கரையோரம் பதுக்கிய 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுறா துடுப்புகள், சுக்கு மற்றும் 23 பண்டல்களை போலீசார் பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளர்களை தேடி வருகிறார்கள். ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியை சேர்ந்தவர் சையது அப்துல்லா. மே 17ஆம் தேதி இரவு திருப்புல்லானி அருகே திணைக்குளம் கடற்கரையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவரது உடலை போலீசார் கைப்பற்றி விசாரித்தனர். இதில் சையது அப்துல்லா கொல்லப்பட்டார் என்பது தெரியவந்தது. இந்த கொலை தொடர்பானவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்நிலையில் சையது அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மண்டபம் அருகே மரைக்காயர்பட்டினம் கடற்கரை அருகே வசித்து வரும் ஒருவரின் வீட்டிற்கு திருப்புல்லானி போலீசார் விசாரணைக்கு வந்தனர். ஆனால் அந்த நபரின் வீடு பூட்டியிருந்ததால் வீட்டின் பின்புறம் கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்த குடிசையை சோதனை செய்தனர். அங்கு அடுக்கி வைத்திருந்த 23 சாக்கு மூட்டைகளையும் பிரித்து பார்த்தார்கள். அதில் 15 மூட்டைகளில் சுறா துடுப்புகள், 4 மூட்டைகளில் சுக்கு, 4 மூட்டைகளில் செருப்புகள் ஆகியவை இருந்தன. 23 மூட்டைகளை பறிமுதல் செய்த தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரித்து வருகின்றனர். பறிமுதல் செய்த பொருட்கள் கடல் வழியாக இரவில் இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. சுறா துடுப்புகளின் மதிப்பு 40 லட்சம் ரூபாய், செருப்பு, சுக்கு ஆகியவையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என மொத்தமாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்களை கைப்பற்றியதாகவும், தலைமறைவான வீட்டின் உரிமையாளர் ஆசிப் என்பவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. தலைமறைவான ஆசிப் மீது பல்வேறு கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.